தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆதவ் அர்ஜுனா மாமியார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார். ஆதவ் அர்ஜுனா மாமியார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இவருடைய மாமியார் லீமா ரோஸ் மார்டின், லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி ஆவார். ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமியார் ஆவார். இவர் ஐஜேகே கட்சியில் மாநில துணை செயலாளராக இருந்தார். ஐஜேகே கட்சியிலிருந்து விலகி தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவுக்கு ஒரு பெரும் தொகை கொடுத்து அந்த கட்சியில் இணைந்தார். அந்த கட்சியின் மகளிர் அணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். லால்குடி தொகுதியில் இவர் போட்டியிட அதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கினார். ஏறத்தாழ 2,000 வாக்குகள் வித்தியாசத்தில் லீமா ரோஸ் மார்டின் வெற்றி பெற்றார். தற்பொழுது அவர் நேற்றைய தினம் தலைமைச் செயலகம் வந்தார். செங்கோட்டையனை சந்தித்து பேசினார். தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. லீமா ரோஸ் மார்டின் சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது எடப்பாடி உத்தரவை புறக்கணித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. லீமா ரோஸ் மார்டின் சமீப காலமாக எடப்பாடியுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறார். எடப்பாடி கூட்டிய மகளிர் அணி கூட்டத்தில் கூட ஜெயலலிதாவை பெயர் சொல்லி கூப்பிட்டதால் அதிமுக நிர்வாகிகளுடைய அதிருப்திக்கு ஆளானார். தற்பொழுது லீமா ரோஸ் மார்டின் செங்கோட்டையனை சந்தித்து பேசியுள்ளார். அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இணைகிறாரா, அல்லது அதிமுகவிலேயே தொடர்ந்து இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தருகிறாரா என்பது தெரியவில்லை. செங்கோட்டையனை எதற்கு சந்தித்தார் என்பதும் தெரியவில்லை. ஆனால் செங்கோட்டையனை சந்தித்தது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காகத்தான் என்று பேசப்படுகிறது. தற்பொழுது லீமா ரோஸ் மார்டின் செங்கோட்டையனை சந்தித்தது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.